கடகம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். கடகம் ராசி அன்பர்களை புரிந்து கொள்வது அத்தனை எளிதான ஒரு விஷயங்கள் கிடையாதுங்க. அது உங்களுக்கு தெரியுமா என்று தெரியவில்லை. ஆனால் உங்களுக்கு எதிரில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நிச்சயமாக புரியும். உங்களிடம் அனைவருமே பழகுவார்கள். ஆனால் உங்களுடைய உண்மையான குணத்தையும் நீங்கள் எப்பொழுது எந்த ஒரு நேரத்தில் யாரிடம் எப்படி நடந்து கொள்வீர்கள், யாரிடம் உண்மையான ஒரு பாசத்தை காட்டுவீர்கள் என்பதை முழுமையாக அறிந்து கொள்வது என்பது மிகவும் ஒரு கடினமான விஷயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள் இதுவரைக்கும் இருந்து கொண்டுமே தாங்க இருக்கும். கடலில் வாழும் நண்டை போல வெளி உலகிற்கு நீங்கள் ஒரு கடினமான பிடிவாதமான சில நேரங்களில் சற்று அகங்காரம் அல்லது தலைக்கணம் பிடித்தவர்கள் போன்ற ஒரு தோற்றத்தை முகமூடியாக நீங்கள் அணிந்திருப்பீர்கள். ஆனால் உங்களுடைய உண்மையான ஒரு முகம் என்பது அது கிடையாதுங்க. ஆனால் அந்த போலியான அகங்காரத்திற்கு பின்னால் மறைந்திருக்கக்கூடிய காயங்கள் எவ்வளவு ஆஷ்டத்தையும் ரணத்தையும் உங்களுக்குள்ள ஏற்படுத்தியது என்பது உங்களுடைய நள்ளிரவு தனிமைக்கு மட்டுமே தாங்க ஒரு வெளிச்சமாக இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருந்து கொண்டே தாங்க இருக்கும். உங்களின் இந்த கம்பீரமான ஒரு கோபமும் யாரையும் அண்டவிடாத தன்மையும் உண்மையில் உங்களுடைய பலவீனம் கிடையாது. உங்களை மேலும் யாரும் காயப்படுத்திவிடக்கூடாது என்பதற்காக நீங்களாகவே கட்டி எழுப்பிய ஒரு தற்காப்புக்கான ஒரு கோட்டையாகத்தான் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கும். பல வேதனைகளை வெளியில் காட்டாத தன்மை உங்களுக்குள்ள இயல்பாகவே இருந்து கொண்டே தாங்க இருக்கும். ஆனால் நீங்கள் சில நபரிடம் அவர்களால் உங்களுக்குள்ள நடந்த பிரச்சனைகளை நீங்கள் வெளியில் எடுத்து கூற வேண்டும். ஒன்னால தான் எனக்கு இது நடந்திருக்கு, இனிமேலாவது எனக்கு நடந்தது இருக்கட்டும், இனிமேலாவது வேறு எந்த ஒரு மனிதரின் வாழ்க்கையிலும் நடக்காமல் நீ பார்த்து கொள்ள வேண்டும் என்று நிச்சயமாக கூற வேண்டும். இல்லை என்றால் உங்களுக்கு செய்த அதே ஒரு துரோகத்தையோ அதே ஒரு பிரச்சனையவோ மீண்டும் மீண்டும் வேறு சில நபர்களுக்கும் செய்து கொண்டும் இருப்பார்கள். அது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தாகவே மாறிவிடும். எனவே முடிந்த அளவுக்கு நீங்கள் வெளியில் எடுத்து கூறுவது உங்களுக்கு மிகவும் நல்லது. பல வேதனைகளை வெளியில் காட்டாத தன்மை உங்களுக்குள்ள இயல்பாகவே இருந்ததால் நான் உடைந்து போய்விட்டேன் என்று வெளியில் சொன்னால் இந்த உலகம் உங்களை ஏளனமாக பார்த்துவிடும் அல்லது உங்களை இன்னும் மதிக்கும் என்பதை நீங்கள் ஆழமாக உணர்ந்திருப்பீங்க. அதனாலேயே உங்களுடைய மனதிற்குள்ளே இருக்கக்கூடிய கஷ்டங்களை யாரிடமும் நீங்கள் வெளியில் கூறவே மாட்டீங்க. எல்லாத்தையுமே மனதிற்குள்ள வைத்துக்கொண்டு எல்லாத்தையுமே மனதிற்குள் போட்டுக்கொண்டு வாழக்கூடிய ஒரு நபராகவே கடகம் ராசி ஆண்களும் பெண்களும் இதுவரைக்கும் வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து கொண்டுமே தாங்க இருப்பீங்க. உங்களுடைய அத்தனை மனவேதனைகளும் இதுவரைக்கும் எல்லாமே வெளியில் வர ஆரம்பித்திருக்கும். நீங்கள் கண்மூடித்தனமாக வைத்த நம்பிக்கை மட்டும்தான், கண்மூடித்தனமாக வைத்தது உங்களுடைய நம்பிக்கை மட்டும்தான். அந்த நம்பிக்கையால் உங்களுக்கு இதுவரைக்கும் கிடைத்த துரோகங்கள் சாதாரணமான ஒரு மனிதர்களால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்த ஒரு துரோகங்களாக கிடையாதுங்க. உங்களின் இரத்த பந்தங்கள், நீங்கள் தோளோடு தோள் சேர்த்து வளர்த்துவிட்ட நண்பர்கள் மற்றும் உங்களை மட்டுமே நம்பி வாழ்வதாக காட்டிய மிக நெருக்கமானவர்களால் மட்டுமே தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நம்பிக்கை துரோகம் என்பது ஏற்பட்டிருக்கும். அதனாலே நீங்கள் புதிதாக வரக்கூடிய நபர்களை இனிமேல் வாழ்க்கைக்குள்ள நம்ம ஏற்றுக்கொள்ள கூடாது என்ற ஒரு நிலைமைக்கும் நீங்க தள்ளவும் ஆரம்பித்திருப்பீங்க. உங்களின் எல்லையற்ற பாசத்தையும் எல்லாரையும் தாங்கக்கூடிய குணத்தையும் அவர்கள் தங்களின் சுயநல படிகளாகவே பயன்படுத்தி கொண்ட ஒரு மனிதர்களாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கவும் ஆரம்பிப்பாங்க. நீங்க செய்த நன்மைகளுக்கு கைமாறாக பதில் கிடைக்காமல் போனது மட்டுமல்லாமல் நீ என்ன எனக்கு செய்து விட்டாய் பெரியதாக என்று ஒரு பழி சொல்லையே உங்களுக்கு பரிசாகவும் அவர்கள் கொடுத்திருப்பார்கள். எப்போதும் உங்களுக்குள்ளே ஆறாத வழியாக இருக்க வேண்டிய மன அழுத்தங்கள் உங்களை ஒரு விசித்திரமான இக்கட்டான சூழ்நிலையில் தள்ளிவிட்டிருக்கும். ஒரு குடும்பத்திலோ அல்லது வேலை செய்யக்கூடிய இடத்திலோ தலைமை ஏற்ற சுமை உங்களுக்கு மிக கடுமையான கஷ்டத்தை கொடுத்திருக்கும். எல்லாத்தையும் முன்னிலைமையில் இருந்து ஒரு தளபதியை போல நடத்த வேண்டிய பொறுப்பு உங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்கும். ஆனால் வெற்றி கிடைக்கும் போது அந்த பாராட்டுக்கள் வேறு யாருக்கோ செல்லவோ ஆரம்பித்திருக்கும். ஏதேனும் தோல்விகள் அல்லது தொய்வானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு விட்டால் ஒட்டுமொத்த பழியும் உங்களுடைய தலைமீது விலகவும் ஆரம்பித்துவிடும். பாராட்டுகளுக்காகவும் அல்லது ஒரு சிறிய அங்கீகாரத்திற்காகவும் இயங்கிய உங்களின் குழந்தை மனம் ஒவ்வொரு முறையும் ஏமாற்றத்தையே சந்தித்தால் உங்களுடைய சுய பெருமைக்கு பெரும் பாதிப்பானது ஏற்பட்டு கொண்டிருக்கும். இந்த மாதிரியான சில நிகழ்வுகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கும். நான் இதுவரைக்கும் கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு இருக்கிறதா இல்லையா, உண்மையா பொய்யா என்பதை கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். நான் பொய் கூறியிருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும்.
வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் கடகம் ராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில இன்றைய கிரகங்களின் சிறப்பான ஒரு நிலைமையானது உங்களுக்கு திடீரென பெரிய தொகை கிடைப்பதற்கான நல்வாய்ப்புகளாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். வாழ்க்கையில எது வேண்டும் எது வேண்டாம் என்று அனைத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ளவா ஆரம்பிப்பீங்க. இது உங்களுடைய நிதி நிலைமையை வலுப்படுத்துவதற்குரிய மிகப்பெரிய ஒரு விஷயமாகவே இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறவும் ஆரம்பிக்கும். வணிக திட்டங்கள் வேகமானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அடைந்துவிடும். சமூகத்தில் உங்களுடைய கௌரவமானது அதிகரித்து வாழ்க்கைக்குள்ள எது வேண்டும் எது வேண்டாம் என்று முடிவெடுக்கக்கூடிய ஒரு நபர்களாகவும் இனிமே வரக்கூடிய நாட்களில் நீங்கள் நிச்சயமாக மாறிவிடுவீங்க. சமூகத்தில் உங்களுடைய கௌரவமானது உங்களுக்குள்ள தேடி வரும். எந்த ஒரு விஷயங்களுக்காக நீங்கள் அவசரப்படுவது உணர்ச்சி வசப்படுவதை தவிர்க்க வேண்டும். எந்த விதமான விஷயங்களாக இருந்தாலும் சரி, அது உறவுகளாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும் அல்லது தொழிலாக இருக்கட்டும், அந்த விஷயங்களிலெல்லாம் நீங்கள் பொறுமையை மட்டும் கையாண்டால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் வரக்கூடிய நாட்களில் மிக பெரிய அளவுக்கு நன்மைகளை நிச்சயமா தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் மனமானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஈடுபட ஆரம்பிக்கும். தொழில் வல்லுநர்களின் ஆலோசனை உங்களுடைய தொழிலை முன்னேற்ற உதவும். அதனால உங்களுடைய மூத்த அறிஞர்களோ மூத்த உறவினர்களோ யாராவது உங்களிடம் ஏதாவது நல்ல வார்த்தைகளை கூறினால் அவர்கள் சொல்வதை கேட்டு நீங்கள் நடந்து பாருங்கள். அது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல சில பலன்களை நிச்சயமா தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். வேலையின் மூலம் எதிர்பார்த்த நல்ல லாபங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். அந்த நல்ல லாபங்களை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டால் இன்னும் உங்களுடைய தொழிலை நல்ல ஒரு நிலைமைக்கும் நிச்சயமா உங்களுடைய தொழிலை கொண்டு போகவும் ஆரம்பிக்கலாம். திட்டமிட்ட காரியங்களுக்கு அதிக உழைப்பானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேவைப்படும். நீங்கள் எளிதாக திட்டத்தை போட்டு விடுவீங்க. ஆனால் அந்த ஒரு திட்டத்தை நடத்துவது என்பது மிக சுலபமான ஒரு காரியங்கள் கிடையாது என்பதை இந்த ஒரு நாளுக்கு பின்பு நீங்கள் தெரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. அதனால அந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறிந்து புரிந்து அதற்கப்புறம் அந்த ஒரு தொழிலையோ அந்த ஒரு காரியத்தையோ நீங்கள் செய்யுங்கள். ஆனால் செய்தீர்கள் என்றால் அதில் உங்களுடைய முழுமையான உழைப்பையும் நீங்கள் போட வேண்டியது இருக்கும். போட்டால் மட்டுமே அந்த ஒரு காரியம் உங்களுக்கு போதுமான அளவுக்கு ஒரு நன்மைகளை நிச்சயமா தேடி கொடுக்கும். வெளியூர் அல்லது வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சிகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வெற்றியை தேடி கொடுக்கும். வாழ்க்கையில எது வேண்டும் எது வேண்டாம் என்று அனைத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ளவும் அதன்படி தெரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. ஆன்மீக காரியங்களுக்காக செலவு செய்ய நேரிடக்கூடிய ஒரு மனிதராகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் நிச்சயமா நீங்க வரக்கூடிய நாட்களில் வலம் வரவும் ஆரம்பிப்பீங்க. ஆன்மீக காரியங்களுக்காக செலவு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகமாக செய்ய நேரிடும். இது உங்களுக்கு மன திருப்தியை அளிக்கவும் ஆரம்பிக்கும். இளைய சகோதரர்களுடன் இருந்த மனக்கசப்புகள் நீங்கி இணக்கமான சூழல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கி வாழ்க்கையில எந்த ஒரு நிலைமைக்கு போக வேண்டும், எப்படியெல்லாம் இருக்கக்கூடாது என்பதையும் நீங்கள் முழுமைக்கும் அறிந்து கொள்ளவும் தெரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. பிள்ளைகளின் கல்வி மற்றும் முன்னேற்றம் குறித்து மகிழ்ச்சியான தகவல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். அதனால உங்களுடைய குழந்தைகளின் படிப்பிலும் குழந்தைகளுடைய வாழ்க்கையிலும் முக்கியமான கவனத்தை நீங்கள் செலுத்துவது உங்களுக்கு மிகவும் நல்லது. சிந்தனையில் ஒரு தெளிவானது பிறக்கும். அந்த ஒரு தெளிவானது பிறந்து உங்களுடைய வாழ்க்கையை அது நல்ல ஒரு நிலைமைக்கும் போகவும் வைக்கும். கடகம் ராசியில் இருக்கக்கூடிய புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உழைப்பு ஒரு உயர்வை தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனக்கசப்பானது நீங்கி வாழ்க்கையில இனிமே வரக்கூடிய நாட்களில் முன்னேறவும் ஆரம்பிப்பீங்க. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெளிவானது பிறந்து வாழ்க்கைக்குள்ள எது வேண்டும் எது வேண்டாம் என அனைத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ளவும் அறிந்து கொள்ளவும் இனிமே வரக்கூடிய நாட்களில் நீங்கள் நிச்சயமா அறிந்து கொள்வீங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கிறதா இல்லையா என்பதை உங்களுடைய வாழ்க்கையும் உங்களுடைய காலமும் போக போக உங்களுக்கு நிச்சயமா தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். சுலபமான ஒரு காரியங்கள் கிடையாது என்பதை இந்த ஒரு நாளுக்கு பின்பு நீங்கள் தெரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. அதனால அந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறிந்து புரிந்து அதற்கப்புறம் அந்த ஒரு தொழிலையோ அந்த ஒரு காரியத்தையோ நீங்கள் செய்யுங்கள். ஆனால் செய்தீர்கள் என்றால் அதில் உங்களுடைய முழுமையான உழைப்பையும் நீங்கள் போட வேண்டியது இருக்கும். போட்டால் மட்டுமே அந்த ஒரு காரியம் உங்களுக்கு போதுமான அளவுக்கு ஒரு நன்மைகளை நிச்சயமா தேடி கொடுக்கும். வெளியூர் அல்லது வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சிகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வெற்றியை தேடி கொடுக்கும். வாழ்க்கையில எது வேண்டும் எது வேண்டாம் என்று அனைத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ளவும் அதன்படி தெரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. ஆன்மீக காரியங்களுக்காக செலவு செய்ய நேரிடக்கூடிய ஒரு மனிதராகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் நிச்சயமா நீங்க வரக்கூடிய நாட்களில் வலம் வரவும் ஆரம்பிப்பீங்க. ஆன்மீக காரியங்களுக்காக செலவு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகமாக செய்ய நேரிடும். இது உங்களுக்கு மன திருப்தியை அளிக்கவும் ஆரம்பிக்கும்.
இளைய சகோதரர்களுடன் இருந்த மனக்கசப்புகள் நீங்கி இணக்கமான சூழல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகி வாழ்க்கையில எந்த ஒரு நிலைமைக்கு போக வேண்டும், எப்படியெல்லாம் இருக்கக்கூடாது என்பதையும் நீங்கள் முழுமைக்கும் அறிந்து கொள்ளவும் தெரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. பிள்ளைகளின் கல்வி மற்றும் முன்னேற்றம் குறித்து மகிழ்ச்சியான தகவல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். அதனால உங்களுடைய குழந்தைகளின் படிப்பிலும் குழந்தைகளுடைய வாழ்க்கையிலும் முக்கியமான கவனத்தை நீங்கள் செலுத்துவது உங்களுக்கு மிகவும் நல்லது. சிந்தனையில் ஒரு தெளிவானது பிறக்கும். அந்த ஒரு தெளிவானது பிறந்த உங்களுடைய வாழ்க்கையை அது நல்ல ஒரு நிலைமைக்கும் போகவும் வைக்கும். கடகம் ராசியில் இருக்கக்கூடிய புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உழைப்பு ஒரு உயர்வை தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனக்கசப்பானது நீங்கி